லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 15ல அந்த ஒரு லாஸ்டா ஒரு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு என்லார்ஜா ஒரு நம்பர் வரங்காட்டி அது எந்த சப்டிவிஷன்மா? 6 to 1. அது நான் நேத்தே சொல்லிட்டேன்ல, அந்த 2 வந்து உள்ள வரும்னு சொல்லி. ஆமா, ரொம்ப ஸ்மால் நம்பர் தான் வரும். இது வருது எழுத வேண்டியதுதான். வேற 11 9th சப்டிவிஷன் ஆமா இல்லையா? சரி, ஓகே தம்பி, நீங்க அதுல ட்ரை பண்ணுங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கப்பா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 எழுதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் எழுதுங்க. ஏ மட்டும் எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். கொஸ்டின் நம்பர் 16ல ஏ, அந்த ஹிண்ட் எல்லாம் காப்பி பண்ணிட்டு ஏ சப்டிவிஷன் எழுதுங்க, பார்க்கலாம். இந்த லெசன் சீக்கிரம் முடிஞ்சிடும், மனவனாக போயிடும். முடிஞ்சா அடுத்தது என்ன நம்பருமா? அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ். என்னடா பண்ற? நோட்ல எழுதாம பேப்பர்ல எழுதிக்கிற? நோட் கொண்டு வர சார். எழுதி அதை பேஸ்ட் பண்ணிடுறா, காப்பி பண்ணாத, பேப்பர் பேஸ்ட் பண்ணிடு. நான் சொல்றது புரிஞ்சுதா? சரி, ஓகே தம்பி. இப்ப ஃபைண்ட் தி ரேஷனல் நம்பர் பிட்வீன் தி ஃபாலோவிங் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மொத்தம் ஒரு சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா சார், எனக்கு क्वेश्चन மட்டும் அனுப்பிச்சு விட முடியுமா சார்? ரோஹன் சார். மொபைல் இல்லையா சார்? மொபைல் இருக்கு சார். அம்மாவோட வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பிச்சு விட முடியுமா சார்? ஆப் இல்ல சார். அதுல இருந்து ஒரு காய் சார் ஒரு மெசேஜ் அனுப்பு. ஓகே சார். இந்த ரெக்கார்டிங் கேட்டீங்க, நானும் அனுப்ப மறந்துட்டேன். என்னப்பா இப்படி இருந்தா எப்பதான் உண்டு? சரி, find the rational numbers between the following numbers அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இதுல வந்து நான் வந்து ஒரு 5 மாடல்ஸா எடுத்திருக்கிறேன் நான். சரியா? எல்லாமே வந்து கொஞ்சம் டீப்பா தான் எடுத்து வச்சிருப்பேன். இப்ப 3 and 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மாடல் 1ல ஏ சப்டிவிஷன் 3 and 4. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா 3 = 3 into இதை 10ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்றோம். ஸோ 30/10. அதே மாதிரி 4 = 4 into 10/10 40/10. ஸோ நம்ம எந்த நம்பரால வேணாலும் மல்டிபிள் பண்ணலாம். 10ஆல பண்ணலாம், 8ஆல பண்ணலாம், 7ஆல பண்ணலாம், 6ஆல பண்ணலாம். பட் என்னன்னா 10ஆல பண்ணும்போது வித்தவுட் கால்குலேஷன்ல ஆன்சர் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம். இப்போ என்ன நம்பர் வந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30/10 and 40/10. So between numbers வந்து என்ன வரும்னா 31/10, 32/10, 33/10, 34/10, 35/10. சரியா? சோ இந்த நம்பர்ஸ் எழுதும்போது நல்லா நோட் பண்ணிக்கங்க. 30க்கு 40க்கு பிட்வீன் தான் எழுதணும். இந்த 30யோ 40யோ கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடர் பண்ணீங்கன்னா அது வந்து மிஸ்டேக் ஆயிரும். ஆச்சா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்றேன். இதுலயே வந்து சி சப்டிவிஷன் சொல்லி கொடுத்துறேன். 0 and -1 அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, சாரி, பி சப்டிவிஷன் தான். சோ இது ஒரு ஆர்டர் -1 and 0 அசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிறோம். சோ -1 = -1 into 10/10 equal to -10/10. அடுத்து 0 = 0 into 10/10. சோ அப்ப என்ன வரும்னா 0/10. சோ -10க்கு 0க்கு பிட்வீன் நம்பர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிட்வீன் நம்பர்ஸ் தான் எழுதணும், இந்த நம்பர்ஸ் எழுத கூடாது. சோ அப்ப என்ன வரும் கேட்டீங்கன்னா -9/10, -8/10, -7/10, -6/10, -5/10. இதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாது. வர ஆன்சர் அப்படியே விட்டுருங்க. சரியா? இப்போ அடுத்தது வந்து மாடல் 2ல ஒரு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க.
மாடல் 2 அதுல வந்து டி சப்டிவிஷன் 1/4 and 1/3. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா 1/4 ஈக்குவல் டு 1/4 இன்டு இந்த டினாமினேட்டரை ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இந்த டினாமினேட்டர் எடுத்து இங்க மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 3/4. அதே மாதிரி 1/3 ஈக்குவல் டு 1/3 இன்டு இந்த டினாமினேட்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம் 4/12. இப்போ இந்த இடத்துல 3/12 4/12 அப்படின்னா பிட்வீன் நம்பர்ஸ் நம்மளுக்கு வராது. அதனால என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா இது ஒரு வித்தவுட் கால்குலேஷன் கொண்டு வரக்காக ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். 10ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது இங்க என்ன வரும்னா 30/120. இதே 10ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணா 40/120. நீங்க இன்டு 5/5 இன்டு 6/6 வேணாலும் போடலாம். பட் 10/10 போடும்போது என்னன்னா ஒரு வித்தவுட் கால்குலேஷன் ஆன்சர் வரும். அதுக்காக தான் நம்ம 10/10 எடுத்துக்கிறோம். நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 and 4 அப்படின்னா அது பிட்வீன் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்லி மெனி மோர் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து உங்களுக்கு அக்சசரி ரீசன்ல கேட்பாங்க. ஒரு 2 நம்பர்ஸ் பிட்வீன்ல இன்ஃபினிட்டிவ்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுனா அது வந்து எஸ் ட்ரூ. சரி, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் வந்துருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 30/120 and 40/120. So 30 and 40 between the 31/120, 32/120, 33/120, 34/120, 35/120. ஸோ இதான் வந்து ஒரு கான்செப்டா வருது. சரியா? ஸோ அந்த இப்ப நீங்க என்னென்னலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சம்ம சால்வ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இ எஃப் ஜி இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹெச்ஐஜே அதையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஹெச்ஐஜே அதையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கே வந்து நான் போர்டு எடுத்துறேன். இருக்குதா? 3 இருக்குதா? ஓகே ஓகே. என்ன எழுத மாட்டேங்குதா? பேனாங்களோ உண்மைக்கே சொல்லுவீங்க போல வேற தெரியுதா? தெரியுதா? எழுதுங்களா?
சார் ஜி கொஸ்டின் மட்டும் என்னன்னு சொல்றீங்களா சார்? எல்லாமே எழுதணும், எல்லா சம்மே பண்ணணும், ஜே வரைக்கும் பண்ணணும்பா. சார் கொஸ்டின் வந்து எனக்கு இங்க அனுப்பிச்சு விட்டதுல பிளர்ரா தெரியுது சார். 2/5 and 3/4. தேங்க்யூ சார். ஓகேப்பா, 2/5 and 3/4. என்னப்பா பண்ற?
ஈஸியாப்பா. முடிஞ்சது ஈஸியா. அர்ஜுனு இன்னொருத்தவரையில ரெக்கார்டிங் கம்ப்ளீட் வீட்லயே கம்ப்ளீட் பண்ணி நான் கொஞ்சம் எடுத்து வர மாதிரி பாருங்க. என்ன முடிஞ்சு அப்ப அடுத்து போலாமா? Sir, சொல்லுமா. sir, I cup to last sum and the sum, sir. ஜே ஜே Okay, sir.
82486 அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லையா? 82486555689. இன்னும் முடிச்சீங்க, அடுத்து போலாமா? இப்ப அடுத்த மாடல் வந்து 2.1 A. 16 K 2.1 and 2.2. ஸோ பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் வரங்காட்டி இதை 21/10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதுலயும் பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் வரங்காட்டி 22/10. ஸோ இது அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா 21, 22 பிட்வீன் நம்பர் வராது. அதனால ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணி அண்ட் 22/10 இன்டு 10ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல பண்ணுறோம். ஸோ 210/100 and 220 divided by 100. So 211/100, 212/100, 213 divided by 100, 214 divided by 100, 215 divided by 100. 1, 2, 3, 4, 5 numbers. சரியா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த மாடல் 5 அதுல n சம் சொல்லி கொடுத்தாங்க. மாடல் 5. சோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ரூட்ல இருக்கிற வேல்யூ வராது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். √2 and √3 அப்படின்னு கேட்டுருக்காங்க. √2 and √3. பட் இந்த வேல்யூ எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு பைலேட் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. √2, √3, √5. √6 எல்லாம் வேண்டியது இல்லை. √6, √7 எல்லாம் வேண்டாம். √2, √3, √5 இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. ரொம்ப ரேர், ரொம்ப ரேரா தான் யூஸ் ஆகும். தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. √2 வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.414. √3 வேல்யூ வந்து 1.732. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். √3 வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். பட் √2, √5 வந்து ரொம்ப ரேரா தான் வரும். ஸோ இந்த 1.414ல 1.4 மட்டும் எடுத்துக்கிறோம். இதுல வந்து 1.7 மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி போட வேண்டியதா. ஸோ 14/10 and 17/10. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 14/10 into 10/10 and 17/10 into 10/10. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 140 divided by 100 and 170 divided by 100. ஸோ அப்போ 141/100, 142/100, 143 divided by 100, 144/100. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சம்மல போகுது. இதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 17 எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல பேலன்ஸ் சம்மலாம் நீங்க சால்வ் பண்ண வேண்டாம். சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சார் எனக்கு டவுட் சார். சொல்லுப்பா சார். இந்த n சம்ல இருக்குது இல்ல சார்? ஆமா சார் அதுல வந்து √2 = 1.414 இருக்குது இல்ல சார்? ஆமா அது அப்படியே இந்த ஃபிராக்ஷன்ல 1414 டிவைடட் பை 1000 போட முடியாதா சார்? போட்டுக்கலாம். அது வேண்டியது இல்லை. அவங்க பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் எடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம். ஓகே சார். சரியா? பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் எடுத்துங்க. இதுலயும் பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட். இப்ப நீங்க வந்து இதுல மத்த சம் எல்லாம் பண்ண வேண்டாம். மாடல் 5ல ஓபி எல்லாம் பண்ண வேண்டாம். இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா கே பண்ணியாச்சு. நீங்க வந்து எல் எம் இந்த ரெண்டு சம் மட்டும் பண்ணுங்க. பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் நம்பர் 17 எழுதுங்க. நான் போர்டு எடுத்துறேன். உங்க என்ன டவுட்? என்ன தொடர்பு பாரு.
அது ரெண்டு முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் ரெண்டு சமங்க. எழுதக்கூடாது சொன்னேன் நானு. கேளுங்கடா, சொன்னா. வினியாசினி என்னவா மறக்கே வர மாட்டேங்கிற. அப்பா கூட எனக்கு கூப்பிட வேண்டாம். ஏன்னா டெஸ்ட் படிக்கிறது நீ, டெஸ்ட் எழுது நீ. என்ன கூப்பிட்டு ஏன் சார் மார்க் கம்மியா நான் என்ன பதில் பண்ணுறேன். அப்பா உடனே நேரா நம்மளை கூப்பிடுறோம். என்ன சார் பையன் மார்க், என்ன சார் பையன் மார்க். சொல்லுவா. அப்ப நான் உட்காந்து உங்களோட டெஸ்ட் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் 7 பேர் கொஞ்சம் தப்பா இருந்துச்சா, அதனால பாப்பாவுக்கு மார்க் சொல்லி தரேன். எத்தனை வருங்க ரெடி சொல்றீங்களா? எழுத்தம்ல 5.1 and 5.7 அது இன்டூ 10 பண்ணாம பண்ணலாம் சார். 5.2 by 5.1 and 5.7 பண்ணலாம். 5.2 ஆனா 5.2 அப்படி வந்து 52 by 2 இந்த fraction form வரும். fraction form வரும். So அந்த fraction வந்து 51 by 10 வந்து into 10 பண்ணாலும் கரெக்டா இருக்கும். into 10 by 10 போட்டா 52 by 10 53 by 10 54 by 10 நம்ம வந்து அவைலபிள் தான் பண்ணுவோம். I mean, suppose இந்த 2 numbers between the number available தான் எடுத்துக்கலாம் டைரக்ட். அதுக்கப்புறம் 10 by 10 போடணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஓவரால் தப்பு இருக்கு. எழுதினாலும் தப்பு இல்லை, எழுத முடியாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இது முடிஞ்சா அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 எழுதுங்கப்பா. இது அழிச்சுட்டலாமா போர்டில் இருக்கிறது? ரெண்டு பேரும்
சார் ஏமா சார் அந்த எல் சம்ல வந்து சார் அதை சிம்பிளிஃபை பண்ணா லைக் அது கரெக்டா அப்படியே வருது சார், அப்படியே எடுத்துக்கலாமா? ஆமா நான் சொன்னேன்ல அந்த நம்பர்ஸ் அவைலபிள் இருந்தா எடுத்துக்கலாம், நீங்க இல்லாதப்பதான் இன்டூ 10/10 எகைன் போடணும். ஓகே சார். நம்ம இறந்துக்கலாமா? யாராவது கால் பண்ணாம இருக்கிறீங்களா? நம்ம அடுத்து போலாமா? கொஸ்டின் நம்பர் 17 ஆன்லைன் யாராச்சும் முடிக்காம இருக்கிறீங்களாமா? இங்க வா. இந்த புக்கு உனக்கு தேவைப்படும், சரியா? இதே மாதிரி வேற என்ன புக்கு வேணும்னு பாரு, பொறுமையா உட்காந்து பாரு, பார்த்துட்டு வேண்டாத புக்கு அதை வச்சு வேணுங்கிற புக் போடு, சரியா? அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற புத்தகம் தனியா இந்த புக்கு இங்க வச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த புக்கை பாருங்க. இப்ப அடுத்து 17 போலாமா? Find three rational numbers between 3.1415 and 3.1416. Question number 17. 3.1415 and 3.1416. So between rational numbers அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து 31415 divided by பாயிண்ட் அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கிறங்காட்டி 10,000 அப்படின்னு எடுக்கிறோம். அண்ட் 31416 divided by அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 10,000. இப்ப இந்த நம்பருக்கு பிட்வீன்ல வேற நம்பர் ஒன்றும் கிடையாது. அதனால என்ன பண்றோம்னா ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றோம். 31415 by 10,000 into 10 divided by 10 and அது உட்காந்து பாக்கணும்னா பாருங்க, போடுவாங்க உட்காந்து பார்க்கணும் பதில். அடுத்தது வந்து 31416 divided by 10,000 into 10 by 10. So அடுத்த ஸ்டெப்ல 31415 divided by 1 lakh and 31416 divided by 1 lakh. So இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 31451 divided by 1 lakh, comma 31452 divided by 1 lakh, comma 31453 divided by 1 lakh. சரியா? இது முடிஞ்சதுல அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு. நேற்றுதான் உங்களுக்கு இறக்கி வச்சான், ஒரு லோடு இறக்கிறாங்க. நான் இதை கொஞ்சமா யாருக்கு ஸ்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க உபயோகிக்கலாம். அவன் மட்டும் டென்த்து தான் இதான் உபயோகிக்கலாம். கொண்டு வாங்க. இந்த பிராக்டிகல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வேணுமாமா? கெமிஸ்ட்ரி வச்சிருக்கேன்.
இவ்வளவுதான் இருக்கு. மத்த எல்லாம் பேசிக்கிட்டு ஆமா இப்ப ஆகாஷ் தான் வரும். இன்னும் வேலை இருக்கு. இதெல்லாம் எதுக்காக கூட test கொடுக்கிறாரு. ஆமா. எது என்ன நாங்க எல்லாமே எடுத்துக்கிறோம். இல்லைம்மா? இல்லைம்மா, இதெல்லாம் வேணும் இருக்கு. ப்ராக்டிக்கல் பிசிக்ஸ், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் என்ன இருக்கு. இது ஒரு சாம்பிள் பேப்பர், சாம்பிள் பேப்பர். இதெல்லாம் வேண்டாம் பண்ண வீட்டுல ரேட் வந்து அதை படிக்கிறதுக்கே டைம் முடிச்சிடும். அனுப்பிச்சுக்கலாமாப்பா? படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு கொடுத்துருங்க. சரியா? நம்ம அடுத்து question number 18. Find two irrational numbers between the following numbers. So irrational number அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அப்படிங்கறதா வந்து irrational நம்பர். பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. சரியா? ஸோ இப்போ ஒரு 4 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அது வந்து irrational-ஆ ரேஷனலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நார்மலா ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்துட்டு 10th டேர்ம் 1ல. ஸோ அந்த சம் பார்த்தோம்னா நார்மலா டிவைட் பண்ணும்போது ஆஃப்டர் 10 digits ரிப்பீட் ஆகுது. 10 digits வரைக்கும் ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ அந்த நம்ம கிட்ட படிச்சதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் போட்டு 15 digits வரைக்கும் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறங்காட்டி அவன் என்ன பண்ணான்னா நான் அது வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு போட்டேன். ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாவே அது ரேஷனல் நம்பர். கடைசியில் அந்த ஒரு பையன் மட்டும் 40 out of 40, மற்ற எல்லாருமே நிறைய பேர் 39 out of 40 எல்லாருமே அது irrational நம்பர் போட்டு வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18. 2 and 2.5 above 2 2.01 001 001 001 25 இந்த மாதிரி போட்டு எந்த நம்பருமே ரிப்பீட்டா வரக்கூடாது. அதுக்கப்புறம் டாட் 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 வைக்கணும். நீங்க டாட் டாட் வைக்காம விட்டீங்க அப்படின்னா அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் ஆயிரும், ரேஷனல் நம்பர் ஆயிரும். எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். above 2 below 2.1 இப்ப 2.41 441 441 789 6 அவ்வளவுதான். சரியா? எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம், ரிப்பீட் ஆகக்கூடாது. மினிமம் ஒரு 7 to 8 digits மேல எழுதுங்க. மினிமம் ஒரு 7 to 8 digits. மறக்காம டாட் வைங்க. சரியா? சோ above 2 below 2.5. சரி, அதே மாதிரி செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இப்ப தேர்ட் ஒன்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 2 and 1.5 கொடுத்துக்கிறாங்க. இதை திருப்பி எழுதிக்கங்க 1.5 and 2. ஸோ இப்போ 1.61 661 666 789 சரியாப்பா? எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம், ஆனா நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா 1.16161616 இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் ஆயிடும். டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் ஆகும். எடுத்துக்குமா? போதுமா? அது போதுமா? எடுத்துக்கு பாப்பா. இப்போ அது வேண்டிட்டு அது உள்ள இருந்து நான் வச்சிருக்கேன்ப்பா. இதே மாதிரி அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்கப்பா. ஓகேப்பா. அந்த 4th சப்டிவிஷன் வரைக்கும் பண்ணுங்க போது. 5th சப்டிவிஷன் வேண்டாம். அது ஒரு 3 சம் மட்டும் பண்ணுங்க போது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 19 போயிடலாம். ஏப்பா என்ன கொடுத்துக்கிறாங்க? 2 above 2க்கு அப்புறம் என்னன்னா ஒரு பாயிண்ட் வச்சு எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம். நம்மள எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம். தம்பி நீங்க எழுதுறது எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம், ஆனா ரிப்பீட் ஆகக்கூடாது. எழுதுறாங்க எது வேணா எழுதிக்கலாம், ஆனா ரிப்பீட் ஆகக்கூடாது நம்பர். சரியா? எந்த நம்பர் வேணா எழுதிக்கலாம். நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2.1678 9 10 11 12 இந்த மாதிரிலாம் கூட எழுதிக்கலாம். சரியா?
ஒரு 7 to 8 டிஜிட்ஸ் மினிமம் வர மாதிரி. இதே மாதிரி பக்கத்துல சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு. கௌசிக் எங்க அவன் கூட்டாளி தான் நிதிஷ். ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்பிட்டேன். நாளைக்கு கிளாஸ் வந்து டெஸ்ட் எழுதுறேன். நாளைக்கு ஊருக்கு போயிட்டுனா சரிதான் அவன் என்சிசி சர்வெண்ட்டா விளையாடுறான். ஒன்றுல எழுதாது. ரூட் வேல்யூ முடிச்சுக்கலாம். இந்த பாப்போம். தம்பி இப்போ கொஸ்டின் நம்பர் 18 வரை கேட் பண்ணிக்கப்பா. நம்ம 19 வந்து மண்டே பார்க்கறோமான்னு பார்த்துக்கலாம். நான் அது ஸ்டார்ட் பண்ணோம்னா அதெல்லாம் ஒரே மாதிரியே போகும். 19, 20, 21, 22 இதெல்லாம் ஒரே மாதிரி போகும். இதோட இன்னைக்கு கிளாஸ் போகுது. இதோட கண்டினியூஷன் மண்டே பார்த்துக்கலாம். நாளைக்கு டெஸ்ட் இருக்குதுப்பா. எல்லாம் கொஞ்சம் வந்து எழுதிருக்கு, நேரில் வந்து எழுதிருக்கும். தேங்க்யூ சார். ஓகேப்பா.